Hello students, this is part 3 video of matter around us. So last class la vandu nama matter around us la irukra different separation techniques paathom. So idu vandu continuation video. So idhula nama first paaka poradhu vandu sedimentation. Sedimentation அப்படினா என்ன அப்படினா rice and pulses are often mixed with very fine straw, husk or dust particles which have to be removed before cooking. ஸோ ரைஸோ இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஃபைன் டஸ்ட்டு ஸ்ட்ரா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to remove. அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அம்மா சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் போட்டு வைப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த அரிசியில் இருக்கிற வெரி ஃபைன் டஸ்ட்டு அழுக்கு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அதை தண்ணியில் போட்டு வைக்கிறோம். ஸோ அப்படி தண்ணியில் போட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the lighter impurities float while heavier rice grains sink to the bottom. ஸோ ரைஸ் கிரெயின்ஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கிறதுனால அது கீழே இருக்கும். லைட்டாக இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டர்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாமே வந்து இட் வில் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மேலே மிதந்துட்டு இருக்கிற அந்த டஸ்ட்டு டர்ட் இதெல்லாத்தையும் வந்து கீழே கொட்டிடுவோம். So the water with the impurities is carefully poured down, leaving clean rice at the bottom. So இதுக்கு பேரு இந்த மாதிரி வந்து இந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே தங்கிட்டு லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலே வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு பேர் செடிமெண்டேஷன். அண்ட் அந்த மேலே தங்குற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம வாட்டரோட ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் டீகேன்டேஷன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து இந்த ஒரே எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்துருச்சு. Next பாருங்க, separating mud from muddy water. Muddy water is a mixture of very fine particles of soil and water. Muddy water அப்படின்னா என்னென்னா, ரொம்ப வந்து சாயிலே ரொம்ப ஃபைன் சாண்ட் இருக்கும், அது வந்து தண்ணியில் கலந்து ஒரு மட் வாட்டராக வந்து இருக்கும். ஸோ இப்போ மட்டி வாட்டரை வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அந்த கிளியர் வாட்டர் மட்டும் மேலே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செடிமெண்டேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கீழே அந்த செட்டிலான அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து செடிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கிற அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேட்டன்ட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. செடிமெண்டேஷனில் இன்சால்யூபிள் சாண்ட், அதாவது தண்ணியில் வந்து அது சால்யூபிள் ஆகாது, கரையாத அந்த சாண்ட் எது வந்து தண்ணியில் கரையாமல் இருக்கோ அதுதான் நம்ம செடிமெண்டேஷனால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம செடிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். மேலே இருக்கிற அந்த கிளியர் வாட்டரை வந்து சூப்பர் நேட்டன்ட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ராடில் வச்சு we are just removing. So the settling down of heavier components of a mixture when allowed to remain undisturbed for some time is called sedimentation. So sedimentation அப்படின்றதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, sedimentation is settling down of heavy components. ஒரு வாட்டரோட கலந்துருக்கிற ஒரு மிக்சரில் இருக்கிற ஹெவி காம்பனன்ட்ஸை செட்டில் பண்ண வச்சு அந்த வாட்டரை மட்டும் மேலே ரிமூவ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து செடிமெண்டேஷன். Next is decantation. This process is done after sedimentation. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி செடிமெண்டேஷனுக்கு அப்புறமா பண்ணுறது தான் decantation. செடிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸை கீழே செட்டில் பண்ணி லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸை மேலே ஃப்ளோட் பண்ண வைக்கிறது தான் செடிமெண்டேஷன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது ரெண்டும் பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற லைட்டர் பார்ட்டிகல்ஸை வாட்டரோட ரிமூவ் பண்ணுறது தான் வந்து decantation. The supernatant liquid is slowly poured out from the container without disturbing the sediment. ஸோ கீழே இருக்கிற செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் ஆகாமல் மேலே தங்கி இருக்கிற அந்த லிக்விடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் decantation. The part that settles down the bottom of the liquid is called sediment. ஸோ கீழே இருக்கிறதுக்கு பேர் செடிமெண்ட், மேலே இருக்கிற வாட்டருக்கு பேர் வந்து decantate அப்படின்னு சொல்கிறோம். The process of separating liquid above the sediment is called decantation. So decantation definition என்ன? The process of separating the liquid above the sediment. Sediment கீழே இருக்கு, liquid மேலே இருக்கு, அந்த liquid sedimentலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் decantation. But even after decantation, the water is not completely free from soil particles.
how can we remove this? ஸோ டீகன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மேலே நின்றுது இல்லையா அந்த லிக்விட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பியூர் வாட்டராக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபில்ட்ரேஷன். ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் வந்து ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சோ இல்லை கிளாத் வச்சோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபில்ட்ரேஷன். We use filter papers to remove the finer impurities. ரொம்ப ஃபைனாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபில்டர் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். A filter paper has very fine pores, much smaller than soil particles. ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸை விட ரொம்ப சின்ன ஹோல்ஸ், சின்ன போர்ஸ் இருக்கும் ஃபில்டர் பேப்பரில். ஸோ அதனால் அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் அந்த போர்ஸ் வழியாக போகாமல் மேலேயே தங்கிடும். நம்மளுக்கு கிளியர் லிக்விட் மட்டும் கீழே கிடைக்கும். Take a piece of filter paper, fold it into to make a cone. Slowly pour the muddy water over the filter paper. On filtration, clear water வருது இல்லையா, அதுதான் filtrate சொல்கிறோம், flows down the funnel and mud settles as the residue on the filter paper. ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பரை கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த நம்ம எடுத்த அந்த டீகேண்டேட் சொல்கிறோம் இல்லையா, அந்த லிக்விடை வந்து நம்ம கொட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வெரி ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபில்டர் பேப்பர்லேயே மேலே ரெசிடியூ மாதிரி தங்கிடும். கீழே வர அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் இன்சால்யூபிள் காம்பனண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்சால்யூபிள் காம்பனண்ட் அதாவது தண்ணியில் கரையாத பொருட்களை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். தண்ணியில் கரையக்கூடிய பொருட்களை நம்மளால் இந்த மெத்தடில் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ த மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் இன்சால்யூபிள்னா தண்ணியில் கரையாத காம்பனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட், மட் எக்ஸெட்ரா, ஃப்ரம் அ மிக்சர் யூஸிங் அ ஃபில்டர் பேப்பர் இஸ் கால்ட் ஃபில்ட்ரேஷன். ஸோ த லிக்விட் விச் பாசஸ் த்ரூ த ஃபில்டர் வழியாக பாஸ் ஆகி போகிற லிக்விடை வந்து நம்ம ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். மேலே தங்கியிருக்கிற அந்த இன்சால்யூபிள் காம்பனண்ட்டை வந்து நம்ம ரெசிடியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்ற அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கோன் மாதிரி பண்ணுறது, அந்த கோன் வழியாக எப்படி நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் சாண்டு. ஸோ இது வந்து ஃபில்டர் பேப்பர் ஒரு கோன் மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அதில் வந்து அந்த மிக்சரை கொட்டும்போது கீழே வர அந்த கிளியர் வாட்டருக்கு பேர் வந்து நம்ம ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். மேலே தங்கியிருக்கிற அந்த ஃபில்டர் பேப்பர்லேயே தங்கியிருக்கிறத நம்ம ரெசிடியூ அப்படின்னு சொல்கிறோம். மோர் டு நோவில் பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் சம்டைம்ஸ் ஃபார் கம்ப்ளீட் செப்பரேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மிக்சரை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெறும் செடிமெண்டேஷன் மட்டுமோ, டிகான்டேஷன் மட்டுமோ, ஃபில்ட்ரேஷன் மட்டுமோ யூஸ் பண்ணால் பத்தாது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். If the mixture of sand and salt in water has to be separated, several methods like sedimentation, decantation, filtration, evaporation and condensation are used. ஸோ கடல் தண்ணியிலேருந்து உப்பை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா ப்ராசஸும் யூஸ் பண்ணி தான் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. Next, there is an activity for you. It's a group activity which has to be done inside your class. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற செப்பரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ எதுக்காக என்ன மாதிரி செப்பரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன். நம்ம மில்க்லேருந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீம் அதை செப்பரேட் பண்ணுறோம் யூஸிங் strainer. So that is one example, that is called filtration. Next வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு you can just remove stones from ரைஸ்லேருந்து இருக்கிற கல்லெல்லாம் வந்து களைவாங்க. அது வந்து by hand picking we can do. ஸோ அந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய செப்பரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். So next we are moving on to the next topic called food adulteration. Food adulteration na enna indha topic la nama paakalam. Sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substances.
It is called adulteration. ஸோ மார்க்கெட்டில் வந்து வாங்குகிற பொருட்களில் வந்து தேவையில்லாத பொருட்களை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபுட் ஐட்டம்ஸோட தேவையில்லாத அன்வான்ட் காம்பனன்ட்ஸ்னால் தேவையில்லாத பொருட்களை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் adulteration. Food can also get adulterated due to carelessness or lack of proper handling. So intentional food particlesல unwanted components mix பண்ணுறது ஒரு adulteration. The other form is lack of carelessness, அதாவது கேர்ஃபுல்லாக இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது, lack of proper handling இருக்கும்போது food gets adulterated. So we must be careful about the common adulterants in our consumable goods, especially in food. ஸோ நம்ம வெளியில் வாங்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன காமன் அடல்ட்ரேஷன் நடக்குது அதை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டான ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண முடியும். அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை சாப்பிடும்போது தேவையில்லாத டிசீசஸ் டிஸார்டர்ஸ் நம்மளுக்கு வரும். Any adulterated food when consumed will be harmful and can be a health hazard. Health hazard நம்ம உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். An adulterated substance will not indicate the true properties of the original substance. ஸோ இப்போ adulterated substance நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, adulterated substance வந்து ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ட்ரூ ப்ராப்பர்ட்டிஸை வந்து வெளிப்படுத்தாது. For example, used tea leaves are sometimes used as adulterants in tea. So already யூஸ் பண்ண டீ லீவ்ஸை வந்து டீ தயாரிக்கிறதுல வந்து adulterant-ஆ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி யூஸ் பண்ண டீ லீவ்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த வகையான அந்த டீயோட டிகாக்ஷன் எல்லாமே வராது. Turmeric powder is adulterated with a bright yellow chemical which is poisonous to us. ஸோ கடைகளில் வாங்குகிற அந்த டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் எல்லோ கெமிக்கல், அது வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு பாய்சனஸ் தான். Do you know பாருங்கள், in most houses people use commercial water filter to remove not only the impurities but also to kill the harmful germs in the water using UV rays. Reverse osmosis is a process of removing impurities from water to make it potable. ஸோ நம்ம நிறைய வீடுகளில் வந்து ஆரோ வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ், வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணுறது வந்து soluble components. மேலெல்லாம் நம்ம இன்சால்யூபிள் காம்பனன்ட்ஸ், தண்ணியில் கரையாத பொருட்களை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற டெக்னிக் பார்த்தோம். பட் தண்ணியில் கரைஞ்சி இருக்கிற பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் there is an activity. Collect and share information on common adulterants and their detection in foodstuff in the class. Watch the YouTube video 10 simple tricks to find adulterated food. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அடல்ட்ரேஷனில் பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் யுவர் ஃபர்தர் லேர்னிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். So students, with this we are completing this lesson. Next is your evaluation. Evaluation தான் வந்து ரொம்ப ரொம்ப important. இந்த lesson நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வைக்கிறதா evaluation. ஸோ இந்த evaluation வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த நான் கொடுத்துருக்குற இந்த 3 வீடியோவும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா தென் இந்த evaluation பார்ட்டை வந்து நீங்கள் attempt பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து without referring to any guide, if you could able to answer these 1 mark questions, then it shows that நீங்கள் இந்த லெசனை வந்து நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நான் கொடுத்துருக்குற இந்த 3 வீடியோஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா you'll be able to understand all techniques and all concepts very clearly. அது புரிஞ்சிடுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்களாகவே வந்து அட்டென்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வீடியோவோட எண்டில் ஐ ஹவ் கிவன் ஆல் தி ஆன்சர்ஸ், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர் பிஃபோர் அட்டெண்டிங் தி ஆன்சர்ஸ் நீங்களும் வந்து தானாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா எண்டில் இருக்கிற ஆன்சர்ஸை வந்து நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதில் வந்து இந்த ஆன்சர் ப்ரீஃப்லி
and answer briefly இதெல்லாமே வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். 1 mark questionஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்கள் you can take help of a guide and you can do or நீங்களே வந்து இந்த questionஸோட ஆன்சர்ஸை மார்க் பண்ணி நீங்கள் படிக்கலாம். Just see this high order thinking questions. High order thinking questions மட்டும் நான் உங்களுக்கு explain பண்ணுறேன். Distinguish the properties of solid, liquid and gas. Draw a suitable diagram. So இது வந்து நம்மளுக்கு மேலேயே இருக்கு, ஒரு டேபிளில் கொடுத்துருந்தாங்க properties of solid, liquid and gas. ஸோ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அது solids, liquids and gases ஓட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த டேபிள் தான். ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த டயக்ராமை வந்து நீங்கள் போடலாம். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஹை ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன்க்கு அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹை ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸில் செகண்ட் ஒன் பாருங்கள். Using suitable apparatus from your laboratory, separate the mixture of chalk powder, mustard oil, water and coins. Draw a flow chart to show the separation process ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிக்சரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து மேலே வந்துடும். ஸோ அதை வந்து யூ கேன் டேக் இட் அவுட் அண்ட் சாக் பவுடர் கீழே வந்து செட்டில் ஆகிடும். அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் கீழே இருக்க அந்த செடிமெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அண்ட் டேக் இட். அண்ட் காயின்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னா பை ஹேண்ட் பிக்கிங் யூ கேன் டேக். ஸோ காயின்ஸை பிரித்து எடுக்கிறது வந்து ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக்கில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் ஆயில் அண்ட் சாக் பவுடர் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் செடிமெண்டேஷன் அண்ட் டீகேண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. And then you can also use filtration method to separate the decanted liquid. Filter paper use பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், justify your answer. 3 figures கொடுத்துருக்காங்க. Arrangement of particles in 3 different phases of matter is shown above. So gas, liquid and solid. Which state is represented by figure 1? இது வந்து gas. In which state will the interparticle attraction be maximum? Interparticle attraction எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா figure 3 solidsல தான். Which one of them cannot be contained in an open vessel? ஒரு open vesselல எதை நம்மளால் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா solidை நம்மளால் open vesselல போட முடியாது. Which one can take the shape of its container? கண்டெய்னரோட ஷேப்பை எது எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா figure 2. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். Muller's mother was preparing to cook dinner. She accidentally mixed groundnuts with urad dal. Suggest a suitable method to separate the two substances so that Muller can have groundnuts to eat. So ஊரத்தாலையும் கிரவுண்ட் நட்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செப்பரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹேண்ட் பிக்கிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். In a glass containing some water, tamarind juice and sugar is added and stirred well. Is this a mixture? Can you tell why? Will the solution be sweet or sour or both sweet and sour? ஸோ தண்ணி இருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம tamarind ஜூஸ் புளி தண்ணியும் சுகரும் யூஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இதுக்கு பேர் மிக்சரா அப்படின்னு கேட்டால் எஸ், திஸ் இஸ் அ மிக்சர். ஏன் இது மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வாட்டரோட tamarind ஜூஸ், சுகர் இது எல்லாமே வந்து நம்ம கலக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ மிக்சர். இந்த சொல்யூஷன் வந்து ஸ்வீட்டாக இருக்குமா சோறாக இருக்குமா இல்லை ரெண்டுமே கலந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்த ஒரு சொல்யூஷனாக தான் இது இருக்கும். ஸோ ஹை ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த லெசன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 1 mark கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூ கேன் ஹாவ் இட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.